ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா கணேஷ். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த சண்டே நான் சிக்கன் மந்தி பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி சூப்பர்வாக இருந்தது. வீட்டில் இருந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னங்க, சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த பிரியாணி பண்ண மந்தி பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 துண்டு பட்டை, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி, 2 பிரியாணி இலை, 1 ஜாதிக்காய், 2 பிளாக் கார்டமம், 6 கிராம்பு, 3 அன்னாசி பூ, 4 மராட்டி மொக்கு, 6 ஏலக்காய். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் சோனா மசூரி அரிசி, 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி நான் போட்டு நீட்டாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை கூட போடலாம். ஏன் மாமாவுக்கு ஃபுல்லாக பாஸ்மதி அரிசி போட்டால் பிடிக்காது, அதனால நான் ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்டிஷனாக போட்டிருக்கேன். இப்போ இந்த அரிசி ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஸ்பைசஸ் எல்லாம் ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் காஷ்மீரி சில்லி ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பவுடர் இல்லை, அதனால நான் இந்த காஷ்மீரி சில்லியை சோக் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச மந்தி பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மந்தி பிரியாணிக்கு எப்பவுமே சிக்கன் பீசஸ் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் சிக்கன் கடையில் வாங்குறப்பவே அவங்கக்கிட்ட நல்லா தெளிவாக சொல்லி ஒரு சிக்கனில் மேக்ஸிமம் 4 to 5 பீசஸ் மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து மசாலா அதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும், நான் எல்லா சிக்கன் பீசஸுக்குமே வந்து கம்ப்ளீட் மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது பிரியாணி பண்ண நம்மளுக்கு ஒரு 5 to 6 ஆனியன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை நைட்டாக நம்ம நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனில் ஹாஃப் லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன லெமனாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு முழு லெமனை கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, 1 அன்னாசி பூ, 1 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போடுங்க. ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
வெங்காயம் லைட்டா வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 6 பச்சை மிளகா நறுக்காம முழுசா சேர்த்துக்கோங்க. மந்தி பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த பாத்திரத்தில் வைங்க. இப்போ சிக்கனை லைட்டாக கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொத்தமல்லி புதினா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட அது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதி வந்திருக்கு. சிக்கன் கூட பாதி வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சிக்கன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். கொதி வந்த உடனே சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் நல்லா ஒரு 70% குக் ஆகிட்டு தண்ணி எல்லாமே வந்து வற்றினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வச்சிடலாம். தவா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் பிரியாணி பாத்திரம் எடுத்து தவா மேலே வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரம் மேலே ஏதாவது வெயிட்டாக இருக்கிற ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்முக்கு விட்டுருங்க. தம் வைக்கிறப்போ ஸ்டவ் எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் மந்தி பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பேஸ்ட், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக எடுத்து மசாலாவை நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் 3 கரண்டி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணிட்டு இருக்கிற சிக்கனை ஒவ்வொரு பீஸாக போட்டு 2 பக்கமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், சிக்கன் வந்து 2 பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. பார்க்குறப்பவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக தந்தூரி மாதிரி வந்திருக்கு.
10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் தம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ மெலிசா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இது ரொம்ப ஜென்டலாக மெதுவாக நீங்கள் வந்து சைட்லேருந்து திருப்பி லைட்டாக எடுத்து விடணும், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் அரிசி வந்து உடஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா பாதாம், கேஷ்யூ, திராட்சை இதெல்லாம் எண்ணெயில் வறுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் மந்தி பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தந்தூரி பீசஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எடுத்து ஒரு லேயர் மாதிரி பிரியாணி மேலே வைக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சிக்கன் மந்தி பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இந்த பிரியாணியை ராய்த்தாவோட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்பவுமே வீட்டில் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கா? அப்போ இந்த சிக்கன் மந்தி பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் பாப்அப் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.